ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். சென்ற வார வகுப்புல நம்ம என்ன படிச்சோம் ஞாபகம் வச்சிருக்கீங்களா யாராவது? சென்ற வார வகுப்பில் நான் இது கற்றுக்கொண்டேன். யாராவது இருக்கீங்களா? சத்தமே இல்லையே. हरे कृष्णा प्रभु गंगे Yes. पति गंगा ஹரே கிருஷ்ணா. சுமதி மாதாஜி சொல்லுங்க. प्रभु गंगा माता पति படிச்சோம் प्रभु. கங்கா மாதா கோஸ்வாமினி. ஏன் அவங்கள பத்தி நம்ம பேசணும்? அந்த மாதாஜி பத்தி, அந்த மாதாஜியோட வாழ்க்கை சரித்திரம் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன? எப்படி நம்ம குரு பக்தி குருவ நம்ம குருட்ட ஆஹ் ஆன்மீக குருவை அணுகுவதன் அவசியம். ஏன் நம்ம ஆன்மீக குருவை அணுகணும்? எந்த மாதிரி ஆன்மீக குருவை அணுகணும்? எப்படி அவர்கிட்ட கேள்வி கேட்கணும்? எப்படி how to அவருக்கு சேவை? become a ஹரே கிருஷ்ணா. pure devotee ஆகிறது எப்படி அப்படி எப்படி pure devotee ஆகிறது எப்படி அப்படிங்கறது எஸ், வெரி குட். தேங்க்யூ மாதாஜி. பத்மா மாதாஜி, நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? हरे कृष्णा அதான் சொல்றதுக்கு வந்த பிரபு. அதுதான் சொல்ல வந்தீங்க, அவங்க சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. அப்போ ஆன்மீக பாதையில் முன்னேற்றம் அடைவதற்கு, பக்தி தொண்டுல நாம் முன்னேற்றம் அடைவதற்கு என்னெல்லாம் பின்பற்ற வேண்டும்? ஒழுங்கு விதிமுறைகள், ரெகுலேட்டிவ் பிரின்சிபல். அப்போ ரூப கோஸ்வாமி பிரபுபாதர் பக்தி ரசாமிர்த சிந்து என்ற புஸ்தகத்துல, சாஸ்திரத்துல ஒரு வைஷ்ணவர் பின்பற்ற வேண்டிய 64 அங்கங்கள், பக்தி தொண்டுல 64 அம்சங்கள், அங்கங்களை பத்தி சொல்லியிருக்காரு. ரெகுலேட்டிவ் பிரின்சிபல் நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அதுல நம்ம போன வாரம் 10 விஷயம் பார்த்தோம். இந்த 10 விஷயம் எதை மையமா கொண்டு இருந்ததுன்னா, நம்ம பக்தியில முன்னேற்றம் அடைவதற்கு ஒரு ஆன்மீக குருவை தேர்ந்தெடுத்து அவருடைய தாமரை திருவடியை சரணடைஞ்சு அவர்கிட்ட தீட்சை பெற்றுக்கொண்டு அவருடைய கட்டளையை சரிமேற்கொண்டு செய்யணும். அப்புறம் அந்த ஆச்சாரியுடைய அடிச்சுவட்டை பின்பற்றணும். இப்படி எல்லாம் கிருஷ்ண உணர்வுல எப்படி முன்னேற்றம் அடையுதுன்னு அவர்கிட்ட கேட்கணும். அப்புறம் கிருஷ்ணர் எப்படி திருப்திப்படுத்துறது, அவருக்காக நம்ம எப்படி இந்த பௌதிக விஷயங்களை, இந்த உலக விஷயங்களை, பௌதிக விஷயங்களை துறப்பதற்கு எப்படி நம்ம தயாரா இருக்கணும். அதுக்கப்புறம் எப்படி புனிதமான இடத்துல வசிக்கிறதோட முக்கியத்துவம் என்ன. அப்புறம் எப்படி கிருஷ்ண உணர்வுக்கு சாதகமான ஏற்றுக்கொள்றது, சாதகம் இல்லாது நிராகரிக்கிறது. அப்புறம் ஏகாதசி போன்ற தினங்கள்ல விரதம் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு 10 சிறப்பு அம்சம். இதெல்லாம் நம்ம போன வகுப்புல படிச்சோம். இது அதனுடைய தொடர்ச்சி தான். ஆன்மீக விஷயத்துல கிருஷ்ண உணர்வை பின்பற்றக்கூடிய ஒரு வைஷ்ணவர் என்னென்ன கட்டுப்பாட்டு விதிமுறை, அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், சட்டதிட்டங்கள், டிசிப்ளின், அதாவது ரெகுலேட்டிவ் பிரின்சிபல் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், என்னெல்லாம் நம்ம பின்பற்றினா நம்ம கிருஷ்ண உணர்வுல நாம் மேலும் மேலும் முன்னேற்றம் அடைவோம். அதுல பிரதானமானது ஆச்சாரியருடைய, ஆன்மீகருடைய வழிகாட்டுதல கிருஷ்ண பக்தி பற்றி. அதுதான் நம்ம போன வகுப்புல படிச்சோம். இந்த வகுப்புல அடுத்து உள்ள விஷயங்கள். மேலும் ரூபகோசாமி என்ன சொல்றாரு, பக்தி ரசாமிர் சிந்து 6ஆம் அத்தியாயத்துல பக்தி தொண்டை நம்ம எப்படி பயிற்சி பண்ணணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. அதுலதான் இந்த 64 அங்கங்கள் வருது. அதுல 10 தான் நம்ம பார்த்திருக்கிறோம். அடுத்தது, பக்தர் அல்லாதவன் தொடர்பை ஒருவன் கைவிட வேண்டும். பக்தர் அல்லாதவருடைய தொடர்பினை ஒருவன் துரத்தல் வேண்டும். ஏன் இப்படி சொல்றாங்க? ஏன் ஒரு கிருஷ்ண பக்தர் பக்தர் அல்லாதவங்க சங்கத்தை கைவிடணும்னு சொல்றாங்க? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கும். ஏன் நம்ம பக்தர் அல்லாதவங்க சங்கத்தை துண்டிக்க வேண்டும், துறக்க வேண்டும்? ஏன்?
சொர்ணவல்லி மாதாஜி. எஸ். நம்ம அவங்கள பின்பற்றா அவங்க வழியே நம்ம பின்பற்றிட்டு போயிடும். ஓகே, சரி. பத்மா மாதாஜி. கீழ இருந்து கீழே இறங்கிருவோம் பிரபு. பக்தர் பக்தியில அல்லாத இருந்து சங்கத்துல போனோம். பக்தியில இருந்து கீழே விழுந்துருவோம். வெரி குட், ரைட். சோ ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? இந்த மாதிரி இதனாலதான் ஒரு பக்தியில வந்து முன்னேற்றம் அடைய முடியல, பக்தர் அல்லாத சங்கத்துல போனதுனாலதான் வீழ்ச்சி அடைஞ்சாரு. புராணங்கள் ஏதாவது படிச்சிருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்களா? அஜாமிலன் கதை வந்து எஸ், பாத்தீங்களா? அஜாமிலன் சரித்திரத்துல படிச்சிருக்கோம். அஜாமிலன் ஒரு உயர்ந்த பிராமண குலத்துல பிறந்தவரு. தினமும் யாகம் எல்லாம் செஞ்சு பூஜைகள்லாம் பண்ணி பகவானை வழிபாடு பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா என்ன ஆச்சு? ஒரு விலை மாதுவுடைய சங்கம், அந்த பக்தர் அல்லாத அந்த விலை மாதுவுடைய சங்கத்தினால அஜாமிலன் என்ன ஆனாரு? தன்னுடைய ஆன்மீக வீழ்ச்சி அடைஞ்சாரு. ரைட். அப்புறம் வேற ஏதாவது உதாரணம் இருக்கா? கர்ணன் சொல்லலாம். கர்ணனை பத்தி பேசணும். அப்புறம் சோ நீங்க பாருங்க, ஒரு நிமிஷம். நீங்க பாத்தீங்கன்னா பௌமா பௌமா என்ற நரகா, பௌமா என்ற நரகா வந்து பகவானுடைய பையன். பகவான் கிருஷ்ணர் வந்து வராக அவதாரம் எடுத்த பொழுது அவர் பூமாதேவி மீட்டு வந்து பூமாதேவிக்கும் பகவான் வராகருக்கும் பிறந்த குழந்தை தான் நரகா அல்லது பௌமா. ஆனா என்ன ஆயிருச்சு? இந்த நரகா வந்து பானாசுரனுடைய சங்கத்துல போனார். இத்தனைக்கு பௌமா நரகா வந்து பகவானுடைய குழந்தை, பூமாதேவியுடைய குழந்தை. பகவானுடைய குழந்தையாக இருந்தாலும் பக்தர் அல்லாத ஒரு சங்கத்துல போனதுனால நரகாவும் அசுரன் ஆயிட்டார், பௌமாசுரன். இத்தனைக்கு பகவானுடைய குழந்தை. அப்போ யாராவது பக்தர் அல்லாத ஒரு சங்கத்துக்கு போனா இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பக்தியும் போயிடும். என்ன ஆயிரும்? அவங்க என்ன பண்ணுவாங்க? நீ ஏன் இப்பவே பக்தி எல்லாம் பண்ற? இதெல்லாம் உனக்கு என்ன பிரயோஜனம்? கடவுள் வந்து உனக்கு என்ன கொடுத்துட்டாரு? நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிற. இந்த மாதிரிலாம் சொல்லி நம்முடைய உணர்வை வந்து மாசுபடுத்திடுவாங்க. பக்தர் அல்லாதவங்களுக்கு கிருஷ்ணர் மேல உள்ள நம்பிக்கையோ கிருஷ்ணர் மேல உள்ள அன்போ கிடையாது. அதனால பக்தர் அல்லாதவங்க சங்கத்தை நாம் தவிர்க்க வேண்டும். அப்ப அடுத்த ஒரு கேள்வி வந்துடும். ஐயோ பிரபு, என் கணவர் பக்தர் இல்லையே, என் மனைவி பக்தர் இல்லையே, என் மாமியார் பக்தர் இல்லையே, என் பிள்ளை பக்தர், அப்ப அவங்க விட்டுறலாமா? கூடாது, கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? அவங்களுக்கு நாம் சேவை செய்ய வேண்டும். ஆனா அவங்க சொல்றதை நம்ம பின்பற்றுவது கஷ்டம், கூடாது. அவங்க சேவை பண்ணலாம். எங்க மாமியாருக்கு வந்து நான் நல்லா சேவை பண்ணேன், என் மனைவிக்கு நான் நல்ல உதவி செஞ்சேன், சேவை செய்தேன், என் கணவருக்கு நான் வந்து நல்ல பணிவிடை செய்தேன், என் பிள்ளைகளை நன்றாக கவனி, இது என்னுடைய டியூட்டி ஆஸ் அ ஹவுஸ் ஹோல்டர் வைஃப், ஆஸ் அ ஒரு மனைவியாக, ஒரு கணவனாக, ஒரு பெற்றோராக, ஒரு பிள்ளையாக நம்ம உதவி செய்யலாம், சேவை பண்ணலாம், நம் கடமையை நாம் செய்யலாம். ஆனா அவங்க கிருஷ்ண பக்தரா இல்லைன்னா நம்ம அவங்க கிட்ட ரொம்ப நெருக்கமாக அன்பு பரிமாற்றம் செய்யக்கூடாது. அன்பு செய்யலாம், அவங்க மேல அன்பு செய்யலாம், மரியாதை பண்ணலாம். பட் ரொம்ப நெருக்கமா அவங்களோட பழகக்கூடாது. அப்ப என்ன ஆயிரும்? அவங்க உணர்வு நம்மளை பாதிச்சு. அவங்க என்ன சொல்லுவாங்க? நீயே இப்படி எல்லாம் பண்ற, உனக்கு என்ன கிடைச்சது, கடவுள் என்ன கொடுத்துட்டாரு, இந்த மாதிரிலாம் சொல்லி நம்ம பக்தியை வந்து தடுப்பாங்க. பக்தி செய்யறதுக்கு நம்ம தடையா இருக்கும். அதனால நீங்க பிரகலாதர் பாருங்க. பிரகலாதர் வந்து இரண்யகசிபுக்கு ரொம்ப மரியாதையா நடந்துகிட்டார். அப்பா கிட்ட சண்டை போடவே இல்லை. இரண்யகசிபு தான் பிரகலாதரை தொந்தரவு பண்ணார். இரண்யகசிபு தான் பிரகலாதரை கஷ்டப்படுத்தினாரு. ஆனா நீங்க எங்கேயுமே பாகவதத்திலேயோ புராணங்களையோ படிக்க முடியாது பிரகலாதர் இரண்யகசிபு கஷ்டப்படுத்தினாரு, பிரகலாதர் இரண்யகசிபுவை தொந்தரவு பண்ணாரு, பிரகலாதர் இரண்யகசிபுட்ட மோசமா நடந்துகிட்டாரு, பார்க்கவே முடியாது. பிரகலாத குழந்தை சின்ன குழந்தை, ஆனா ரொம்ப மெச்சூர்டான டிவோட். சின்ன குழந்தை தான், ஆனா பக்குவமான பக்தர், தூய பக்தர். இரண்யகசிபு அப்பா தான், சொந்த அப்பா. ஆனா அப்பாவுக்கு மேல மரியாதை இருந்தது, அப்பாவுக்கு மேல அன்பு இருந்தது. ஆனா அப்பா சொல்ற வார்த்தையை கேட்கல. ஏன்னா அப்பா வந்து கிருஷ்ண பக்திக்கு எதிரா இருக்காரு. அதனால தன் தந்தைக்கு கொடுக்கும் மரியாதை கொடுத்தாரு, ஆனா தந்தையோட வார்த்தையை சீரியஸா எடுத்துக்கல. அது அப்படித்தான். நம்ம அப்பாங்கிற மரியாதை கொடுக்கலாம், ஆனா அவர் கிருஷ்ண பக்தி ஏத்துக்கலன்னு சொன்னா நம்ம அவரை அவமதிக்க கூடாது. ஆனா நம்ம கடமையை நாம் செய்ய வேண்டும். பக்தியை நம்ம பகவான் இடத்துல வச்சு. அதே போலதான் பிரகலாத குழந்தையுடைய ஆசிரியர்கள் சண்டா மர்கா, அவங்களும் பக்தர் கிடையாது. ஆனா குருவுக்கு அவர் வந்து தொந்தரவு செய்யல, குருவுக்கு அவமரியாதை பண்ணல,
குருகுலத்துல போய் டீச்சரை வந்து இன்சல்ட் பண்ணல, அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணல. பிரகலாதர் வந்து அந்த குருமார்களுக்கு மரியாதை கொடுத்தாரு. ஆனா அவங்க சொல்ற பாடத்தை கேட்கல. நாரத முனி சொல்ற பாடத்தை தான் கேட்டார். நாரதர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை தான் கேட்டார். அதை தான் பயிற்சி பண்ணார். அந்த மாதிரி நம்ம ஸ்கூலுக்கு போலாம், காலேஜுக்கு போலாம். நம்ம அந்த டீச்சர் சொல்ற பௌதிக கல்விய காதுல வாங்கிக்கலாம். ஆனா அது நமக்கு உதவாது. நமக்கு கிருஷ்ண பக்தி தான் உதவும். அதுதான் ஆன்மாவுக்கு சந்தோஷம் கொடுக்கும். அப்ப அவங்களுக்கு மரியாதை கொடுக்கலாம். ஆனா அவங்கள ஃபாலோ பண்ண முடியாது. பரதன் எடுத்துக்கங்க. அம்மாவுக்கு மேல அவ்வளவு மரியாதை. ஆனா கைகை என்ன பண்ணிட்டாங்க? பரதனை ராமர்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. ராமன் காட்டுக்கு போகணும், என் மகன் பரதன் நாடாள வேண்டும். அப்போ உண்மையில கைகேயி பரதனுக்கு நல்லது பண்ணாங்களா, கெட்டது பண்ணாங்களா? கைகேயி பண்ணது நல்லதா, கெட்டதா? தன் மகன் அயோத்தியாவை ஆளணும்னு நினைச்சாங்களே. அவங்களுக்கு நல்லது, பரதனுக்கு கெட்டது. சோ கைகேயி என்ன நினைச்சாங்க? என் மகன் பரதன் அரியாசனத்துல அமரணும். ஆனா கைகேயி வந்து தவறிட்டாங்க. ராமனும் என் மகன் தான். ராமர் அப்படிதான் நடத்தினார். கைகேயி வந்து ஒரு மாற்றான் தாயாக காணவே இல்லை ராமர். ஓ, இந்த கைகேயி வந்து என் அம்மாவுடைய சக்காலத்தி அப்படி பார்க்கல. இந்த கைகேயி கௌசல்யக்கு நிகரானவங்க. கைகேயிக்கும் அந்த மாதிரி எண்ணம் தான் இருந்தது. ராமருக்கு பட்டாபிஷேகம் என்று அறிவித்த உடனே கைகேயி ரொம்ப ஆனந்தத்துல போய் என்ன பண்ணாங்க? தன்னுடைய நண்பர்கள்லாம் கூப்பிட்டு, தன்னுடைய பணிப்பெண்கள்லாம் கூப்பிட்டு எல்லாருக்கும் தானம் கொடுக்குறாங்க. சும்மா சோப்பு டப்பால தானம் இல்ல, விலை உயர்ந்த ஆபரணங்கள். கைகேயி வந்து ஒரு தசரதுக்கு பிரியமான ஒரு ராணி, கோசலை நாட்டு ராணி, அயோத்தியாவின் ராணி அவங்க. வைரம் வைரம் வைடூரியம் தங்கம் மாணிக்கம் முத்து பவளம் எல்லாம் தானமா கொடுக்குறாங்க. மாலைகள் ஆபரணங்கள், முத்து மாலை நவரத்ன மாலை ஆபரணங்கள் எல்லாம் தானமா கொடுக்குறாங்க பணிப்பெண்களுக்கு. அப்ப கைகைக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்தா, என் மகன் ராமன் அரியாசனத்துல உட்கார போறாங்க. உண்மையில கைகையுடைய குழந்தை அல்ல ராமன், கௌசல்யின் குழந்தை. ஆனா கைகைக்கு ராமர் மேல அவ்வளவு அன்பு இருந்தது. ராமருக்கும் கைகை மேல அவ்வளவு அன்பு. ஆனா என்ன ஆச்சு? மந்திரையோட வார்த்தை கைகை மனசுல போய் போய் கைகை வந்து ரொம்ப ஆனந்தமாக தானம் செய்து கொண்டிருந்தார். மந்தரையோ கைகைக்கு மிக பிரியமான சேவகி. கேகை நாட்டு மன்னன் கைகை வந்து தசரதன் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது மந்தரையும் பணி பண்ணி கூட அனுப்பிச்சார். அதனால சொந்த நாட்டில இருந்து வந்ததுனால தன் தோழியை போல நடத்துகிறாள் கைகை மந்தரா. அவ்வளவு அன்பு மந்தரை இடத்துல. மந்தரை தன் அந்தப்புறத்தில் வருவதை கண்ட உடனே கைகை தான் அணிந்திருந்த நவரத்ன மாலை எடுத்து கொடுக்கிறான் மந்தரைக்கு. இதா பரிசா வச்சுக்கோ. ஓ கைகேயி, என்ன சந்தோஷம் இன்னைக்கு உனக்கு, இவ்வளவு ஆனந்தமா இருக்க, நீ அணிந்த மாலை எனக்கு எடுத்து எனக்கு கொடுக்குறியே. மந்தரை கேட்டா, கைகேயி உனக்கு அவ்வளவு ஆனந்தமா? ஆமா, நாளைக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம். கைகையை தூக்கி வீசினா அந்த மாலையை. அடி பைத்தியக்காரி, உன் மகன் பரதனை வெளியே அனுப்பிச்சு விட்டுட்டு அவன் இல்லாத நேரத்தில் அவசர அவசரமா எதுக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம்? உன் புத்திக்கு எட்டவில்லையா பைத்தியக்காரியே? அப்படிலாம் ரொம்ப கோரமான மோசமான வார்த்தைகள்ல பேசி கைகையுடைய மனதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ராமர்கிட்ட பிரிச்சுட்டான். அதனாலதான் ஒருத்தர் வந்து பக்தர் அல்லாத சங்கத்தில் இருக்கக்கூடாது. அபக்தர்களின் தொடர்பினை ஒருவன் துரத்தல் வேண்டும். சோ என்னாச்சு? கைகை வந்து மந்திரத்தை கேட்டு 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 கேட்டு, ஓ கரெக்ட், மந்தரா சொல்றது கரெக்ட் தான். என் மகன் பரதனை வந்து கேகை நாட்டுக்கு அனுப்பிச்சுட்டு அவன் இல்லாத நேரத்துல அவசர அவசரமா ஏன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்? அப்படின்னா என்ன வந்து என்ன ஆகும்? என்னுடைய பையனுடைய நிலைமை என்ன ஆகும்? என் நிலைமை என்ன ஆகும்? நாங்கெல்லாம் அடிமையா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்படி இந்த அபக்தர்களுடைய சங்கம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஆனா பரதனுக்கு இதெல்லாம் தெரியவே செய்யாது. பரதன் அப்புறம் தான் கேள்விப்பட்டாரு இதெல்லாம் கைகையுடைய வேலை. அப்பவும் பரதன் தன் தாயை உதாசீனப்படுத்தவில்லை, வெறுக்கவில்லை. ஆனால் அவர் திட்டத்துக்கு உடந்தையாக. சத்ருகணன் வந்து மந்திரியோட கூந்தலை பிடிச்சு இழுத்துட்டு வந்தான். பரதா, இப்ப சொல்லு, இந்த கூனியின் தலையை நான் வெட்டி விடுகிறேன். உடனே பரதன் சொன்னார், இல்லை சத்ருகனா, இது ஒரு நாளும் ராமர் விரும்ப மாட்டாரு. பெண்களை தண்டிப்பதோ அவமதிப்பதோ ராமர் விரும்ப மாட்டாரு. ஆனா இவங்க திட்டத்துக்கு நான் உடந்தையா இருக்க போறதில்ல. இவங்க திட்டம் நிறைவேறாது. ராமர் தான் அயோத்தியாவின் அரிவாசனத்தில் அமர்வார். அவர்தான் பட்டாபிஷேகம் செய்வார். அவர்தான் வந்து அயோத்தியாவின் சக்கரவர்த்தி. அவர்தான் சக்கரவர்த்தி திருமகன். அதனால பரதன் வந்து கைகை நிராகரிக்கல. சொந்த அம்மாவே எதிரி ஆயிட்டாங்க.
தாயினும் ஆயின செய்யும் நான் கண்டு கொண்டேன் நாராயணா நாமம். பெற்ற தாய் கூட எதிரி ஆயிடுவாங்க. அது எப்படி? ஒரு பெற்ற தாய் எதிரி ஆவாங்களா? ஆழ்வார் சொல்றாரே ஆயிடுவாங்கன்னு. ஆயிட்டாங்களே ஆயிட்டாங்களே. கைகையே பரதனுக்கு எதிரி ஆயிட்டாங்களே. தன் மகனை ராமற்றிருந்து பிரிச்சுட்டாங்களே. பகவான் பிரிச்சுட்டாங்களே. ஆனா பரதன் என்ன பண்ணாரு? தன் அம்மாவுக்கு எந்த அவதூறும் செய்யல, எந்த கெடுதலும் செய்யல. மாறாக அவங்க திட்டத்துக்கு உதவி செய்யல. சோ அதனால நம்ம பக்தர் அல்லாதவங்க சங்கத்தை துறக்கணும்னு சொன்னா எப்படி புரிஞ்சுக்கணும்? பக்தர் அல்லாதோர் சங்கத்தை துறக்க வேண்டும் என்றால் அவருடைய சங்க அசோசியேஷன் பண்ணக்கூடாது. அது நம்ம சொந்தக்காரங்களா இருக்கலாம், உறவினரா இருக்கலாம், நண்பரா இருக்கலாம். நம்ம அவங்க கிட்ட நம்ம கடமை ஆற்றலாம், நம் கடமையை செய்யலாம். பரதன் செஞ்சது போல, பிரகலாதர் செஞ்சது போல நம்ம கடமையை செய்யலாம். ஆனா நம்ம கிருஷ்ண உணர்வை தியாகம் செய்யக்கூடாது. அது உள் மனதுக்குள்ள எப்பவும் பகவானுக்கு சேவை பண்ணிட்டே இருக்கு. ரைட். அதனால நம்ம யாருக்கும் நிந்தனை செய்ய வேண்டாம், யாரையும் நம்ம கஷ்டப்படுத்த வேண்டாம், நம்ம யாரையும் தொந்தரவு செய்ய வேண்டாம். நம்ம கிருஷ்ண பக்தி நம்ம காப்பாத்திக்கணும். அவங்க கிட்ட நம்ம கடமையை செய்யணும். ஒரு மாமியாருக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? ஒரு கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? ஒரு மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, அந்த கடமையை நாம் செய்யலாம். ஆனால் என் உணர்வு கிருஷ்ண உணர்வா இருக்கும். என் நினைவு கிருஷ்ணர் இடத்துல இருக்கும். அதை யாரும் என் மனதுக்குள்ள போய் யாரும் என்ன கிருஷ்ணரை நினைக்கிறத தடுக்க வைக்க முடியாது. என் மனதுக்குள்ள பூந்து ஒருத்தர் கிருஷ்ணரை என்கிட்ட பிரிக்க முடியாது. அப்போ நான் உறுதியா இருக்கும் பட்சத்துல நான் என் கடமையை செய்து கொண்டே என்னால் கிருஷ்ணரை நினைச்சிருக்க முடியும். ஆனா வெளியிலிருந்து யாராவது பக்தர் இல்லாத வந்து அவங்கள அறவே தவிர்த்தரலாம். ஓ, இவர் என் நண்பர், இவர் என் நண்பர், ஆனா கிருஷ்ண பக்தர் இல்ல, அதனால ஹரே கிருஷ்ணா, ஏன் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. ஓகே, வெரி குட். நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீ எங்க இருக்க? அங்க இரு, நான் அங்க இருக்கேன். அவ்வளவு. சொந்தக்காரங்க கிருஷ்ண பக்தர் இல்லையா? ஹரே கிருஷ்ணா, நல்லா இருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. நம்ம அவங்களுக்கு கிருஷ்ண பக்தி உதவி செய்யலாம். பிரபுபாத் புஸ்தகத்தை கொண்டு போய் கொடுக்கலாம், ஜெபம் பண்ண சொல்லி கொடுக்கலாம், ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். பட் அவங்க சொல்றது கேட்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணணும். பழகணும், பழகாம இருக்கணும். பேசணும், பேசாம இருக்கணும். ஒன்றி இருக்கணும், ஒன்றி இல்லாமல் இருக்கணும். எப்படி இது? தாமரையிலே தண்ணீர் போல. பிரம்மண்யாதாய கர்மாணி சங்கல்ப்தா கரோதிய லிப்யதே நசபாபேன பத்ம பத்ர இவாம்பசா. தாமரை இலை மேலதான் தண்ணி இருக்கான ஒட்டுறது இல்ல. அந்த மாதிரி சொந்த குறை கூட தான் இருப்பேன். அவங்க சொல்றது கேட்க மாட்டேன். நான் கிருஷ்ண பக்தி தான் பண்ணிட்டு, ஆனா அவங்ககிட்ட அன்பா இருக்கும். நண்பர்கள் கூட பழகுவேன். ஆனா கிருஷ்ணர் பத்தி சொன்னேன், கிருஷ்ணர் பத்தி அவங்க கிருஷ்ண பக்தி எடுத்துக்கலன்னா நான் வந்து ஹரே கிருஷ்ணா டிஸ்டன்ஸ் கீப் அப். அப்ப பட்டும் படாமல், தொட்டும் தொடாமல், தாமரையிலே தண்ணி மாதிரி. அடுத்தது என்ன சொன்னாங்க? பக்தி தொண்டினை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாதவருக்கு ஒருவன் அறிவுரை கூறக்கூடாது. பக்தி பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, திரும்ப திரும்ப போய் சொல்றது பக்தி பண்ணுங்க, பக்தி பண்ணுங்க, இது அபராதம். 9வது குற்றம், பகவானின் புனித நாமத்தின் மகிமைகளை திரும்ப திரும்ப எடுத்துரைப்பது குற்றம். நம்பிக்கை இல்லாத நபர்கள், நம்பிக்கை இல்லாத நபர்கிட்ட போய் பகவானின் புனித நாமத்தின் மகிமைகளை திரும்ப திரும்ப எடுத்துரைப்பது குற்றமாகும். ஏன் அவன் என்ன பண்ணுவாங்க? நம்மளையும் அவதூறு பேசுவாங்க, ஆச்சாரியரும் அவதூறு பேசுவாங்க, புனித நாமத்தையும் குற்றமில்லை, பகவானுக்கு அதெல்லாம் நம்ம காதுல கேட்க குற்றம் செய்யறதுலாம். அதனால நாம ஒருத்தட்ட பழகும் போது அவங்க வந்து வெகுளியா இருக்காங்களா, சாதாரண நிலையில இருக்காங்களா, நம்பிக்கை உள்ளவங்களா இருக்காங்களா, பொறாமைக்காரங்களா இருக்காங்களா, நம்பிக்கை இல்லாம இருக்காங்களா, நம்ம ஸ்டடி பண்ணணும். ஒருத்தட்ட 2 தடவை 3 தடவை பேசும்போதே தெரிஞ்சிடும். நம்ம ஒருத்தட்ட ஒரு நபர்கிட்ட 2 தடவையோ 3 தடவையோ பேசினா இவன் கிருஷ்ண பக்தி எடுத்துக்குவாங்க, ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா இவன்கிட்ட பேசலாம். வேணும்னே நேரம் வீண் போ, நம்ம கூப்பிட்டு டைம் பாஸ் பண்றது, வாங்க வாங்க நீங்க இஸ்கான் போன என்ன கதை சொன்னாங்க, அப்புறம் அதை கிரிட்டிசைஸ் பண்றது, கிருஷ்ணரே அப்படி பண்ணாரு, ராமரே இப்படி பண்ணாரு. இந்த மாதிரி நம்பிக்கை இல்லாதவங்க, விதந்தாவாதம் பேசுறவங்க, பொறாமைக்காரங்க, இவங்கள்ட்ட நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க கிருஷ்ண பக்தி கிடைக்காம. சாதாரண மக்கள், பாமர மக்கள், ஒண்ணுமே தெரியாதவங்க, அவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம். சிலர் என்ன பண்ணுவாங்க, வேணும்னே நம்ம கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க. நீங்க தான் கிருஷ்ண பக்தி பண்றீங்களே, நாங்க என்ன சொன்னாங்க அதெல்லாம் சொல்லுங்க. அது சொன்ன உடனே அவங்க எப்படி பண்ணாங்க, இவங்க அப்படி பண்ணாங்க, சாஸ்திரத்திலே எப்படி சொல்லியிருக்கு, அதே அப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு ஆர்வமாக கேட்டால் சொல்லலாம். ஆர்வமா கேட்டா சொல்லலாம், பணிவா கேட்டா சொல்லலாம், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வத்தால் கேட்டா சொல்லலாம். வேணும்னே நம்மளை வந்து வேணும்னே நம்மகிட்ட வந்து வாய் பிடிக்கும் அப்படியே சொல்லலாம். நீ இதை எப்படி நம்புற? சோ இந்த மாதிரி அன்னெசரி தேவையில்லாத நபர்கள், அதை வந்து நம்ம அவங்க கூட பழகும் போதே தெரிஞ்சுக்கணும்.
அவங்ககிட்ட பழகும் போதே தெரிஞ்சு போயிடும் அவங்க உண்மையான நோக்கத்தோட கேட்கறாங்களா, தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோட கேட்கறாங்களா, பயிற்சி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோட கேட்கறாங்களா, இல்ல வேணும்னே நம்மகிட்ட நம்மள வாயை வந்து கிளறி விட்டு நம்மளை கோவப்படுத்துறதுக்காகவோ, அல்லது நமக்கு தெரிஞ்சிருக்கா இவன் என்ன பெரிய புத்திசாலியா, இவன் என்ன பெரிய பக்தரா, இப்படி எல்லாம் நம்ம பரிசோதனை பண்றதுக்கோ இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டா பதில் சொல்ல வேண்டிய அவசியம். அப்ப என்ன பண்ணணும்? 2வது பக்தி தொண்டை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவனுக்கு விருப்பம் இல்ல. அவன்கிட்ட போய் அறிவுரை சொல்லிட்டே இருக்கிறது. அவனுக்கு கோயிலுக்கு வர மாட்டேங்கிறான். பகவத்கீதை அவன்கிட்ட போய் சும்மா சும்மா சொல்றது. பகவத்கீதை படிங்க, பகவத்கீதை படிங்க, கோயிலுக்கு வாங்க, கோயிலுக்கு வாங்க. அது டைம் வேஸ்ட். அப்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்ககிட்ட நம்ம திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது. ஆடம்பரமான கோயில்கள், மடங்கள் கட்டுவதில் ஒரு பேரார்வம் காட்டக்கூடாது. இது நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. நமக்கு என்ன சக்தி இருக்கோ, என்ன திறமை இருக்கோ, அதை வந்து கிருஷ்ணனுடைய சேவைக்காக பயன்படுத்தணும். ஆடம்பரமான செலவு, ஆடம்பரமான வாழ்க்கை, இது நம்முடைய பக்திக்கு பெரும் எப்பவுமே அது இடைஞ்சல் தான். ஆடம்பரமான வாழ்க்கை. இந்த ஆடம்பரமான வாழ்க்கையில கிருஷ்ணரை கவருது. அமைதியான, எளிமையான, பணிவான வாழ்க்கை தான் கிருஷ்ணனை கவரும். பகவானை எது கவரும்னா பணிவு, எளிமை, பொறுமை, சகிப்புத்தன்மை, இந்த மாதிரி தெய்வீகமான குணங்கள். ஆடம்பரம் கிருஷ்ணரை கவராது. அப்ப அடுத்த கேள்வி வந்துடலாம். அப்புறம் எதுக்கு பிரபுபாதர் பெரிய மாளிகையில கோயில் கட்டி இருக்கிறாரு, பெரிய பெரிய பளிங்கு கற்கள்ல பெரிய பெரிய பளிங்கு கற்கள் வச்சு ஆடம்பரமான கோயில் பிரபுபாதர் கட்டினாரு. ஏன் கட்டினாரு? அது பொதுமக்களை கவர்வதற்காக, சாதுக்களுக்காக அல்ல. அந்த கோயில் பெரிய பெரிய பிரம்மாண்டமான கோயில்கள் பிரபுபாதர் கட்டினார். அது அவர் வாழ்றதுக்காக அல்ல. பகவானுக்கு ஒரு அழகான கோயில் கட்டி அதுல வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் கவர வேண்டும். இன்னைக்கு மக்கள் வந்து பளபளப்பா இருந்தாதான் ரசிக்கிறாங்க இல்லையா? இன்னைக்கு பாருங்க, ஷோரூம்ல போய் வாங்குறாங்க. அந்த தக்காளி வந்து ரொம்ப ஆர்டிபிஷியலான தக்காளி. அதே ஒரு தக்காளி சந்தையில விற்பா, அதை வாங்க மாட்டான். சரி, சந்தையில போய் வாங்குறதா, நம்ம போய் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வாங்குவோம். ஏன்னா அங்க ஷோ பண்ணி வச்சிருப்பாங்க. ஷோ பண்ணி வச்சிருக்கிறத மக்கள் விரும்புவாங்க. ஷோரூம்ல போகணும், ஷோ பண்ணி வச்சிருக்கணும், அதெல்லாம் லைக் பண்ணணும். சந்தையில போய் வாங்க மாட்டேன். அந்த மாதிரிதான். சோ மக்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்குன்னா, ரொம்ப கவர்ச்சியா இருக்கணும், ஆடம்பரமா இருக்கணும். சோ பிரபுபாதர் என்ன பண்றாரு? ஆடம்பரமான கோயில் கட்டி மக்களை கவர்றாரு. கிருஷ்ணா வந்து அவங்களை அட்ராக்ட் பண்றாரு. சோ நம்ம அப்படி ஆடம்பரமா வாழணும்னு ஆசைப்படக்கூடாது. அடுத்தது, ஒருவன் ஏராளமான நூல்களை படிக்க முயலுதல் கூடாது. ஏதேதோ புஸ்தகத்தெல்லாம் படிக்கிறது. அந்த வாரமலர் புக்ல வந்து ஆன்மீக சொற்பொழிவு வந்திருந்தது, அப்புறம் குமுத புக்ல ஆன்மீகத்தை பத்தி வந்திருந்தது, நியூஸ் பேப்பர்ல ஒரு காரணம், அதெல்லாம் படிக்கக்கூடாது. நம்ம அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரியர் எழுதிய புஸ்தகம். முதல்ல பிரபுபாதர் புஸ்தகம். பிரபுபாதர் நூற்றுக்கணக்கான புக்கு எழுதியிருக்கிறார். அதெல்லாம் படிக்க இந்த வாழ்க்கையை பத்தாது. பிரபுபாதர் புஸ்தகத்தை அட்டை முதல் அட்டை வரை தெளிவாக படிக்க வேண்டும். சிறு சிறு புத்தகங்கள், அந்த சிறு புத்தகத்துல எண்ணற்ற விஷயங்களை பிரபுபாதர் சொல்லியிருக்காரு. பிரபுபாதர் புத்தகத்துல சொல்லாததும் இல்லை, இல்லாததும் இல்லை. சிறிய புத்தகம், மூர்த்தி சிரிச்சு கீர்த்தி பெருசு. சின்ன ஒரு 10 பக்கம் தான் இருக்கு. பிரபு, நான் உங்ககிட்ட சவால் புக் கொடுத்தனே, படிச்சு முடிச்சுட்டேன். அதெல்லாம் அப்பயே படிச்சு. என்ன புரிஞ்சிட்டீங்க? அது தெரியாது, ஆனா படிச்சு முடிச்சு. அந்த சிறு புத்தகத்தில் பிரபுபாதர் எண்ணற்ற அற்புதமான ஆன்மீக தத்துவங்களை சொல்லியிருப்பார். அது புத்தகம் தான் சிரிச்சு, அதுக்கும் தத்துவங்கள் பெரியது. அதனால பிரபுபாதர் புத்தகத்தை வந்து நம்ம அட்டை முதல் அட்டை வரை தெளிவாக படிக்க வேண்டும். சிறு சிறு புத்தகங்கள், பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், சைத்தன்ய சரிதாமிர்தம், இதெல்லாம் கவனமாக படிக்க வேண்டும். சிரத்தையோடு படிக்க வேண்டும். பக்தர்கள் சங்கத்தில் வந்து படிக்கணும். ஒரு முறையெல்லாம் படித்தா பத்தாது, பல முறை படிக்க வேண்டும். எவ்வளவு தடவை நம்ம பகவத்கீதை படிக்கிறோம், ஆனா ஏதாவது புரிஞ்சிருக்குதா? பக்தர் சங்கத்துல வந்தாதான் புரியும். அதனாலதான் அடுத்து என்ன சொல்லியிருக்கு? ஒருவன் ஏராளமான நூல்களை படிக்க முயலுதல் கூடாது. அதே போல ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை போன்றவற்றை பற்றி சொற்பொழிவு ஆற்றுவதன் மூலம் அல்லது கீர்த்தனங்கள் பாடுவதன் மூலம் தனது வாழ்க்கையை செலவிற்கு பொருளீட்டுவதற்கு எண்ணமில்லாதவனா இருக்க வேண்டும். அத்தியாவசிய தேவைக்காக மட்டும்தான் ஆசைப்படும். விதவிதமான உணவுகளை சாப்பிடணும், விதவிதமான ஆபரணங்களை அணியணும், விதவிதமான ஆடை அணிக்கணும், ஆசை, பௌதிக ஆசை. பௌதிக ஆசை நமக்குள்ள வலுவாக இருக்கும் பட்சத்துல கிருஷ்ண உணர்வுல நமக்கு முன்னேற்றம் வராது. நம்ம எவ்வளவுக்கு அளவு கிருஷ்ண உணர்வுல ஆசை அதிகரிக்கிறோமோ, கிருஷ்ண உணர்வுல ஆசை அதிகரிக்கும்.
நான் நிறைய சேவை பண்ணணும், நான் நிறைய ப்ரோப்பார் புஸ்தகத்தை படிக்கணும், நான் கூடுதலா நாம ஜெபி இந்த மாதிரி ஆசைப்படணும். இது நமக்கு ஆன்மீகத்துல முன்னேற்றம். பௌதிக ஆசை வந்து கிருஷ்ண உணர்வுக்கு பெரும் தடை. அதனால இந்த உடலையும் ஆன்மாவையும் நம் குடும்பத்தை பராமரிக்க என்ன தேவையோ அத்தியாவசியத்துக்காக மட்டும் ஆசை. அத்தியாவசிய தேவை. ஒரு வீடு, குழந்தைகள் படிப்பு, ஒரு சிறு வியாபாரம் அல்லது தொழில், எளிமையான வாழ்க்கை, உயர்வான சிந்தனை. எளிமையான வாழ்க்கை. வீடு கட்ட சொல்லிட்டாங்களா? ஓ வீடு வேணுமே, வீடு கட்டலாமா? என்ன அங்க கடன் வாங்கு, இங்க கடன் வாங்கு, லோன் போடு, லோனுக்கு மேல லோன் போடு, மாடியில வீடு கட்டு, அங்க ரூம், இங்க 2 மாஸ்டர் ரூம், அது எல்லாம் போட்டு லட்சக்கணக்கா செலவு பண்ணி அப்புறம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஐயோ லோன் வந்துருமே, மாசமான ஹவுஸ் லோன் வந்துருமே, கார் லோன் வந்துருமே, பைக் லோன் வந்துருமே, அந்த லோன் இந்த லோன், எஜுகேஷன் லோனு, லோன் 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 லோ 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 லோன் வாழ்க்கை பூரா லோ லோ லோனு நாய் போல பாய்ப்பு. நாய் போல பாய்ப்பு. அதனால நாம் எவ்வளவுக்கு குறைந்த திட்டம், எளிமையான வாழ்க்கை, உயர்வான சிந்தனை, இதுதான் பிரபுபாத் நமக்கு கத்துக் கொடுக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது? விதவிதமான புத்தகங்களை படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடாது. பிரபுபாதர் முதல்ல என்ன சொல்லி கொடுத்திருக்காரு, அதை நல்லா தரவா படிக்கணும். பகவத்கீதை பல முறை படிக்கணும், பாகவதம் பல முறை படிக்கணும், சைதன்ய சரிதாமிர்தம், இந்த 3மே இந்த வாழ்க்கையை முடிச்சு போயிடும். அதுக்கப்புறம் நமக்கு நேரம் இருந்தா முந்தைய ஆச்சாரியர் என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க, ரூப கோசாமி புத்தகம், சனாதன கோசாமி புத்தகம், இதெல்லாம் பக்தர்கள், மூத்த பக்தர்கள், மூத்த பக்தர்கிட்ட கேட்டு, பிரபு நான் பகவத்கீதை பல தடவை படிச்சுட்டேன், நான் பக்தி சாஸ்திரம் எல்லாம் முடிச்சுட்டேன், நான் பக்தி வைபவம் முடிச்சுட்டேன், நான் ஏதாவது கோசாமி புஸ்தகம் எல்லாம் படிக்கலாமா, என்னால அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு மூத்த பக்தருடைய வழிகாட்டுதல்ல, மூத்த பக்தருடைய அறிவுரையில அடுத்து கோசாமி புஸ்தகம் எல்லாம் படிக்கும். ஏன்னா அது மிக உயர்ந்த தத்துவங்கள், மிக உயர்ந்த தத்துவம். பிரபுபாதர் வந்து இந்த காலத்து கலியுக மக்களுக்கு என்ன தேவை, அடிப்படை கிருஷ்ண பக்தி, அடிப்படை தேவை, கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம், அடிப்படை விஷயம் பகவத்கீதை, பாகவதம், சைத்தன்ய சரிதாமிர்தம், இதுவே இந்த காலத்துக்கு போதும். இப்ப உள்ள மக்கள் இத 3 விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம பெரும் பாக்கியசாலி. பகவத்கீதை ஆரம்ப நிலை பாடம், ஸ்ரீமத் பாகவதம் உயர்கல்வி, சைத்தன்ய சரிதாமிர்தம் அதை விட உயர்ந்த கல்வி, பிஹெச்டி, டாக்டரேட். அதனால இந்த 3 கிரந்தங்கள் நாம் படித்தாலே போதுமானது. நம்ம சம்பிரதாயத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. நாம் பிரபுபாத் புஸ்தகத்திலிருந்தும் நம்ம சம்பிரதாயத்திலும் நாம் தெரிந்து கொள்ள விஷயங்கள் 1000 விஷயங்கள் உண்டு. பகவத்கீதை, பாகவதத்துல, சைத்தன்ய சரிதாமிர்தம், இதெல்லாம் படிக்க எனக்கு நேரம் இல்லை. அந்த சம்பிரதாயத்து புக்கு படிக்கலாமா, இந்த சம்பிரதாயத்து புக்கு படிக்கலாமா, அந்த சம்பிரதாயத்துக்கு சொற்பொழிவு கேட்கலாமா, இந்த சம்பிரதாயத்துல சொற்பொழிவு கேட்கலாமா, அவங்க என்ன சொல்றாங்க, இதெல்லாம் குழம்பி போயிடும். இதெல்லாம் நமக்கு குழப்பத்தை தான் விளைவிக்கும். அதனால இத்தகைய குழப்பத்திலிருந்து நாம் வெளியே வரணும்னா நம்ம சம்பிரதாயம் என்ன சொல்லுது, பிரபுபாதர் என்ன சொல்லி கொடுத்திருக்காரு, முந்தைய ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க, அதை நாம் அப்படியே பின்பற்ற வேண்டும். அப்ப குழப்பமே கிடையாது. சரி, அடுத்தது சாதாரண விஷயங்கள் கூட ஒருவன் கவனமின்றி இருத்தல் கூடாது. சின்ன சின்ன விஷயத்த கவனக்குறைவா இருக்கக்கூடாது. கிளாஸ் 9 மணிக்கா, 9 மணிக்கு கரெக்டா ரெடியா இருக்கு. அதுல கிளாஸ் வந்து பக்தர் எல்லாம் கிளாஸ் தொடங்கினதுக்கு அப்புறம் நான் வந்து காரணம் சொல்றது, நான் அங்க போயிட்டேன், இங்க போயிட்டேன், அதாயிடுச்சு, இதாயிடுச்சு, மறந்து போயிட்டேன். இதெல்லாம் கவனக்குறைவு தான். எல்லாமே நமது ஒரு பக்தர், ஒரு டிவோட்டி, ஒரு வைஷ்ணவர், ஒரு வைஷ்ணவனா எக்ஸ்பர்ட்டா இருக்கும். ஒரு வைஷ்ணவர்னா திறமை வாய்ந்தவனாக இருக்க வேண்டும். தாமதம் செய்யாமல் இருத்தல், கவனக்குறைவு இல்லாமல் இருத்தல், நாமத்தை கவனமா உச்சரிக்கிறது, சேவையை கவனமா செய்யறது, ஒரு மிருதங்க எடுத்தா அது பத்திரமா வைக்கணும், தூக்கி போடுறது, கர்த்தால தூக்கி போடுறது, புஸ்தகத்தை தூக்கி போடுறது, அப்புறம் தேடிட்டு இருக்கிறது, கர்த்தால எங்க வச்சேன், இவன் மிருதகத்தை, இது புஸ்தகத்தை எங்க வச்சேன். வீட்லயே அதே மாதிரிதான், எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும், அதை அப்புறம் தேடுறது, கண்ணாடியை காணோம், பேகை காணோம், அதை காணோம், இதை காணோம், இப்படி தேடுறதுலயே சண்டை. நீ தான் எடுத்து வச்சிருப்ப, அவங்க அங்க கொண்டு போய், நீ அங்க கொண்டு போச்சு, நான் எங்க வச்சு, ஒரே சண்டை. சோ சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து ரொம்ப கவனமா இருக்கு. ஓ இந்த பொருள் எடுத்தோமா இந்த இடத்துல வைக்கணும். இதைத்தான் நம் குழந்தைகளும் பின்பற்றுவார்கள். நாம் என்ன செய்யறோமோ அதைத்தான் நம் குழந்தையும் செய்வாங்க. நம்ம ஒரு பொருளை எடுத்த இடத்துல வைக்கலையா, அந்த பிள்ளை அதே தான் போடும். அப்புறம் அது தேடிருக்கேன், ஷூவை காணோம், பேக் காணோம், யூனிஃபார்மை காணோம், ஒரே சண்டை. நீ தான் இங்க எடுத்து வச்சிட்ட, நீ தானே துவைச்ச, நீ தானே காய போட்ட. இதெல்லாம் வைஷ்ணவருக்கு அழகே இல்லை. வைஷ்ணவர் என்றால் ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துல கவனமா இருக்கும்.
ஓ இந்த பொருளை பத்திரமா வைக்கணும், இது நாளைக்கு தேவைப்படும், தூக்கி தூக்கி போடக்கூடாது. எந்த ஒரு பொருளையும் சாதாரண விஷயத்துல கூட ஒருவர் கவனமின்றி இருக்கக்கூடாது. இழப்பில் துக்கமும் ஆதாயத்தில் மகிழ்ச்சியும் அடையக்கூடாது. பாத்தீங்களா? நமக்கு ஏதாவது இழந்துட்டா ஒரே கவலை, ஐயோ இப்படி ஆயி போச்சே, நான் என்ன செய்வேன்? என்ன இழந்துட்டோம்? ஒரு கிருஷ்ண பக்தன் எதையுமே இழக்கிறது இல்ல. இந்த உடலோடு நம்ம அடையாளப்படுத்திக் கொள்வது இது என்னுடையது. ஐயோ என் காரு போச்சே, என் பைக்கு போச்சே, என் வீடு போச்சே, என் சொத்து போச்சே, ஒரு நாள் நானும் போறேன். ஒரு நாள் நானும் போறேன். அப்புறம் என்ன கவலை இங்க? என் கார் என்னை விட்டு போனா என்ன, என் வீடு என்னை விட்டு போனா என்ன, என் சொத்து என்னை விட்டு போனா என்ன? நானே ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போய்தான் ஆகணும். நானே ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போய்தான் ஆகணும். அதனால தேவையில்லாத விஷயத்துக்கு கவலைப்படாது. இழப்பில் துக்கம். ஐயோ எங்க அம்மா போயிட்டாங்களே, ஐயோ சொல்லாம போயிட்டு எங்க போயிட்டாங்க? இந்த உடல்ல இருந்து வேற உடலுக்கு மாறி இருக்கிறாங்க. என்ன பிரச்சனை இதுல? இல்லையா? ஐயோ என் அம்மா போயிட்டாளே, என்கிட்ட சொல்லாம போயிட்டாளே, சொல்லி இருந்தா நானும் வந்திருப்பனே. எங்கேயும் போக முடியாது. அம்மா கூட எல்லாம் அம்மா போனா போனதுதான். என்ன பிரார்த்தனை பண்ணலாம்? ஓ என் அம்மா இந்த உடலை விட்டு விட்டால், அவளுக்கு பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும், அந்த ஆன்மா நல்ல நிலை அடையட்டும், அவங்க பகவானுடைய கருணை கிடைக்கட்டும். அந்த ஆன்மா பழைய உடலை விட்டு வேறு புதிய உடலுக்கு போகுது. அந்த உடல் ஆன்மீகமான உடலா இருக்கட்டும். அந்த அம்மா கிருஷ்ணனுடைய தாமரை பாதம் கிடைக்கட்டும், அங்க போய் அடைக்கலம் கொள்ளட்டும், அங்க அமைதியா இருக்கட்டும். அப்படி பிரார்த்தனை செய்யுது. தேவையில்லாம உட்கார்ந்து அழுகுறது. ஐயோ போச்சே, சொல்லிட்டா அவன் போயிட்டாளே, சொல்லி இருந்தா நானும் வந்திருப்பனே. இதுல எந்த பிரயோஜனம் இல்ல. சோ இழப்பில் துக்கமும் ஆதாயத்தில் மகிழ்ச்சி. தலகால் புரியாம ஆடுறது. தலகால் புரியாம கொஞ்சம் காசு பணம் வந்துட்டு கையிலேயே பிடிக்க முடியாது. நம்ம ஊர் வார்டு கவுன்சிலர் கூட கையில பிடிக்க முடியல. பரிசித் மகாராஜா உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்தாரு, ஆணவமே இல்ல. அம்பரீஷ மகாராஜா உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்தாரு, ஆணவம் இல்ல. தசரதர், ஜனகர், யுதிஷ்டிரர், துரியோதனர், சாரி சாரி துருவ மகாராஜ், துரியோதனன் சொல்லிட்டு துருவ மகாராஜ், இவங்களுக்கெல்லாம் பாருங்க ஆணவமே இல்லை, செருக்கே கிடையாது. எத்தனைக்கு உலகத்துக்கே தலைவர்களா இருந்தாங்க, மன்னர் ராஜா ராஜ ரிஷிகளா இருந்தாங்க. நம்ம ஊர்ல பாருங்க, சின்னதா ஒரு வீடு, சோப்பு டப்பா மாதிரி வீடு, சொம்பு மாதிரி ஒரு காரு, அவனை கையிலேயே பிடிக்க முடியாது. தலகால் புரியாம. அதனால இது இருக்கக்கூடாது. இது ஒரு பக்தருக்கு அழகு இல்லை. ஏதாவது இழக்கும் போது துக்கப்படுறதோ, ஏதாவது கிடைச்சா சந்தோஷப்படுறதோ கூடாது. அதை நம்ம நியூட்ரலா எடுத்துக்கணும். ரெண்டுமே நியூட்ரல். அப்ப நான் கிருஷ்ண உணர்வுல கிருஷ்ண உணர்வுல உறுதியா இருந்தாதான் அது சாத்தியம். அப்புறம் என்னது? தேவர்களே அவமதிக்க கூடாது. நான் கிருஷ்ண பக்தர், அதனால முருகர் கோயிலுக்கு போக மாட்டேன், எனக்கு முருகர்லாம் சாமி கிடையாது. இந்த கிறிஸ்டின் சொல்ற மாதிரிலாம் கிறிஸ்டின்ல சில பாஸ்டர்லாம் சொல்லுவாங்க, சாத்தான் சொல்லுவாங்க. இந்து கடவுள்லாம் சாத்தான், அப்படிலாம் பேசக்கூடாது. சோ இது இம்மெச்சூரிட்டி, பக்குவம் இல்லாதவங்க. பக்குவம் இல்லாத என்ன பண்ணுவாங்க? ஓ நான் கிருஷ்ண பக்தர், நான் தேவதையெல்லாம் வழிபட மாட்டேன், தேவதை கோயிலுக்கு போக மாட்டேன், அந்த தேவதை கோயிலுக்கு போக மாட்டேன், இந்த தேவதை போக மாட்டேன். நோ, நான் தேவதை கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் தேவதை கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லாதனால நான் தேவதை நிந்திக்கணும்னு அவசியம் இல்லை. நான் கிருஷ்ண பக்தன், நான் பகவானை வழிபடுறேன், நான் பக்தி தொண்டு செய்யறேன், அதனால தேவனுக்கு மரியாதை கொடுப்பேன், நான் அவங்க பகவானுடைய பிரதிநிதி. ஆனா எந்த பௌதிக தேவைக்கா நான் அவங்ககிட்ட போய் நிக்க மாட்டேன். அவ்வளவுதான் வித்தியாசம், அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால எந்த தேவதையும் நான் நிந்திக்க கூடாது. அவங்களும் பகவானுடைய பக்தர்கள் தான், அவங்களும் பகவானுக்கு சேவை பண்றவங்க தான். அதனால எனக்கு பகவான் முழுமுதற் கடவுளா இருக்கிறதுக்காக மற்ற தேவதை நிந்திக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த தேவதையும் நிந்திக்க கூடாது, அவமதிக்க கூடாது. அவனுக்கு உண்டான மரியாதை கொடுக்கும். ஹரே கிருஷ்ணா. ஒரு ஒரு ரோட்டு வழியா போறோம், அங்க ஒரு முருகன் கோயில் இருந்தது. முருகனை பார்த்தோன்னே ஹரே கிருஷ்ணா. முருகனுக்கு ரொம்ப சந்தோஷம், ஏதோ ஒரு கிருஷ்ண பக்தர் போறாரு, பேரானந்தம் அடைச்சிருவாரு. ஏன்னா பெரும்பாலான பக்தர் அந்த கோயில பௌதிகத்துக்கு தானே போறாங்க. சிவன் கோயிலுக்கோ, முருகன் கோயிலுக்கோ, கணபதி கோயில் எதுக்கு போறாங்க? எனக்கு தனம் தேகி, எனக்கு காசு கொடு, பணம் கொடு, அறிவு கொடு, புலன்பு கொடு, எல்லாத்தையும் தானே கேட்கறேன். ஆனா ஒரு பக்தர் என்ன பண்ணுவாரு? எனக்கு எப்போ கிருஷ்ண பக்தி கொடுங்க, எனக்கு பகவான் மேல பக்தி வரும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க, எனக்கு பக்தர் சங்கம் கிடைக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் பகவானுடைய தாமரை பார்த்து மறக்க கூடாதுன்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதனால தேவதை அவமதிக்க கூடாது. அதுக்காக அவங்க பகவான் வேற ஆனவங்களோ இல்ல பகவானோட உயர்ந்தவங்களோ கிடையாது. பகவானுடைய நம்ம எப்படி பகவானுடைய அம்சமோ அது மாதிரி தேவர்களும் பகவானுடைய அம்சம். நம்ம எப்படி பகவானுடைய அங்க இருப்போம், அது மாதிரி தேவர்களும் பகவானுடைய அங்க இருக்கும். என்ன நம்மளோட சக்தி வாய்ந்தவங்க, அதனால அவளுக்கு உண்டான மரியாதை.
ஆனா அவங்க பகவான் நிகரா வழிபட போறது இல்லை. பகவான் பகவான் தான், தேவர் தேவர் தான். ஒரு பக்தருக்கு அந்த வித்தியாசம் தெரியும். முழுமுதற் கடவுள்கிட்ட எப்படி பக்தி செய்யணும், தேவர்கிட்ட எப்படி நடக்கணும். அவமதிக்கக்கூடாது. எந்த ஒரு உயிர் பொருளுக்கும் தேவையற்ற துன்பத்தை இழைக்கக்கூடாது. எந்த ஜீவராசி துன்புறுத்தக்கூடாது. அதுக்கு அதிகாரமே நமக்கு கிடையாது. ஆனா இன்னைக்கு பாருங்க, வயிற்றுக்காக, நாக்கினுடைய ருசிக்காக எண்ணற்ற உயிரினங்களை கொள்றாங்க. இது மகா பாவம். அதனாலதான் இயற்கை நம்மளை தண்டிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னைக்கே அதிகமான வெயில், மழை இல்ல, வறட்சி, பஞ்சம், தொற்று வியாதி, பசு போன்ற மிருகங்களை கொள்றது. எந்த ஒரு உயிர்வாளியும், அப்ப எந்த ஒரு உயிர்வாளியும் உயிர் பொருளையும் தேவையற்ற துன்பத்தை கொடுக்கூடாது. அவன் பசுவெல்லாம் எவ்வளவு வழிபாடு பண்ணக்கூடியது. பசுவெல்லாம் கிருஷ்ணருக்கு நிகரா வழிபடுறோம், கோமாதான்னு சொல்லி வழிபடுறோம். ஆனா இன்னைக்கு இந்த காலத்துல அதுவே வெட்டுறாங்க, கொள்றாங்க. வெறும் துன்பம். அது எந்த ஒரு உயிரினத்துக்கும் நம்ம துன்பம் கொடுக்கூடாது. எப்படி என்னை யாராவது தொந்தரவு பண்ண நான் கஷ்டம் அனுபவிக்கிறேன், அதே மாதிரி உணர்வு தான் அதுக்கு இருக்கும். என்னை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது, எனக்கு யாரும் துன்புறுத்தக்கூடாது நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரிதான் எல்லா ஜீவனும். எந்த ஜீவராசி துன்புறுத்துற அதிகாரம் நமக்கு கிடையாது. யாரு கொடுத்திருக்கா அந்த அதிகாரம்? ஒரு ஜீவனை துன்புறுத்துற அதிகாரம் யாரு கொடுத்தா? யாருக்குமே கிடையாது. எந்த ஜீவனை துன்புறுத்துற அதிகாரம் யாருக்குமே கிடையாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பகவானின் புனித பெயரை ஓதுவதில் உள்ள பல்வேறு குற்றங்களை கவனமுடன் தவிர்க்கும். தினமும் காலையில் படிக்கிறீங்க 10 குற்றம். யாருக்கெல்லாம் தெரியுங்க 10 குற்றம்? பகவானுடைய நாமத்துக்கு எதிரான 10 குற்றங்கள். பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கு. நான் படிச்சிருக்கேன். தெரியலனா நீங்க பிரபு மாதாஜி கேளுங்க, சொல்லி தருவாங்க. பகவானுடைய நாமத்தை ஜபிக்கிறவங்க தவிர்க்க வேண்டிய 10 குற்றங்கள். இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த குற்றம் ஒருபோதும் செய்யக்கூடாது. சரிங்களா? அடுத்தது, முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரையோ அல்லது அவரது பக்தரையோ நிந்திப்பவர்களை சகித்துக் கொள்ள கூடாது. யாராவது நம்ம முன்னாடி வந்து பகவானையோ பக்தரையோ அவதூறு பேசினாலோ நிந்தனை பண்ணாலோ குற்றம் செய்ய காதுல வாங்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது. அங்கிருந்து போயிடணும். அவங்க கிருஷ்ணரை பத்தி தப்பா சொல்றாங்க, பக்தரை பத்தி அவதூறு பேசுறது காது கொடுத்து கேட்கவே கூடாது. அங்கிருந்து ஓடிடணும். சாஸ்திரம் 3 விஷயம் சொல்லுது. யாராவது பகவானையோ பக்தருக்கோ குற்றம் செஞ்சா, அவதூறு பேசினா, நிந்தனை பண்ணா, அவன் நாக்கு இழுத்து வச்சு வெட்டிடணும்னு சொல்லு. அந்த அளவுக்கு நமக்கு தைரியம் கிடையாது, அந்த அளவுக்கு நமக்கு சக்தி கிடையாது. சரி, அப்புறம் என்ன பண்ணலாம்? அவன்கிட்ட ஆர்கியூ பண்ண. எப்படி சொன்ன நீ? ஆர்கியூ பண்ணி ஜெயிக்கணும். அவங்க தப்பு, நீ சொல்றது தப்பு, இல்ல என்னால அதுவும் பண்ண முடியும். அங்கிருந்து காதை பொத்திட்டு ஓடிடு. அப்போ யாராவது பகவானையோ அல்லது பக்தனையோ நிந்தனை பண்ணா நம்ம அவங்க நாக்க வெட்டவும் வேண்டாம், அவங்ககிட்ட சண்டை போட வேண்டாம். அவங்க பேசுறாங்கன்னு தெரிஞ்சா அங்கிருந்து அப்படியே நழுவி போயிடும். அதை காது கொடுத்து கேட்க கூடாது. நம்ம ஒரு இடத்துல போறோம், அங்க 4 பேர் இருக்காங்க, அங்க பக்தர்களை பத்தி ஏதாவது குற்றம் பேசுறாங்க. அந்த பக்தர் அப்படி, இந்த பக்தர் இப்படி, அவர் அன்னைக்கு அப்படி பண்ணாரு, இன்னைக்கு இப்படி பண்ணாரு, இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா அது காதுல விழுந்தா அப்படியே கண்டு காலம் கேட்காம போயிடும். கலந்து அந்த காது 2 திறந்து வைக்கணும். சொல்லுங்க சொல்லுங்க, என்ன நடந்தது? கேட்கவே கூடாது. இது பெரும் குற்றம். இதெல்லாம் நம்ம பின்பற்றிட்டு வந்தோம்னா நம்ம பகவானுடைய கருணையால மேலும் மேலும் கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடைஞ்சிட்டே இருக்கும். யாராலும் நம்ம முன்னேற்றத்தை தடுக்க முடியாது. யாராலும் நம் கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடையதை தவிர்க்கவே முடியாது, தடுக்கவே முடியாது. இதெல்லாம் ரொம்ப அழகான விஷயங்கள். இதை மீதி உள்ளதெல்லாம் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகம் இருந்தா கேளுங்க. உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தா